வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 9 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று தீவிரமடைகிறது. இது மிக மெல்ல நகர்ந்து வருகிறது. நேற்றைக்கு மாலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சுமார் ஒரு 200 கிலோமீட்டர் வேகம் நகர்ந்து வந்திருக்கிறது. இனிமேல் கொஞ்சம் வேகம் எடுக்கும். நாளை இரவு வெளிசுற்று மழையை உருவாக்கும் இரு காற்று இணைவு டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் வகையில் நாளை இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைய மறுதினம் 11ஆம் தேதி அதிகாலையிலிருந்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை படிப்படியாக தொடக்கிவிடும். இந்த நிகழ்வு தொடக்கத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பிறகு நாளையிலிருந்து அது மேற்கு திசை நோக்கி நகர்ந்து கண்டிப்பாக டெல்டா மாவட்ட கரையை வட இலங்கை கரையை அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன். 4 நிகழ்வு டிசம்பர் இறுதி வரைக்கும், 4 நிகழ்வில் 3 நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வட இலங்கை ஒட்டி அமையும். கடைசி நிகழ்வு வட இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு போகும். புரியுதுங்களா? ஆக வட இலங்கைக்கு 4 நிகழ்வுகளும் உறுதி. 3 நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே அமைவது உறுதி. ஒரு நிகழ்வு வட இலங்கையில் அமைந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அதீத மழைப்பொழிவு உண்டு. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்று கேள்விக்குறியை ஏற்படுத்தும் வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசையாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்க இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதில் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் இதை நினைக்கும் பொழுது அச்சப்படலாம். அச்சம் வரதான் செய்யும். எனக்குமே உங்களை நினைக்கும் பொழுது கொஞ்சம் அச்சம்தான். ஆனால் நமக்கு தேவை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தான். ஏனென்றால் பருவமழையோட முதல் நிகழ்வு உங்களுக்கு வந்த காரணத்தினால பருவமழையோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது எல்லாமே வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளை, அதாவது 10ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்ட கரையை மழை மேகத்தை உருவாக்கும் அளவிலே தொடக்கூடிய அந்த அமைப்பு படிப்படியாக அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை தொட்டதும் தீவிரமடைந்தால் என்ன மாற்றம் ஏற்படும்னா, கரை கடந்து நேர தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும். தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும். ஒருவேளை கரையை தொட்டும் அது வெல் மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் அது தென் மாவட்ட கரையை ஒட்டி தென் மாவட்ட கரையில் ஏறியும் ஏறாமலும் கடலில் பாதி தரையில் பாதியாக அல்லது மன்னார் வளைகுடாவில் பயணித்து வெளிசுற்று தென் மாவட்டங்களில் தொட்டுக்கொண்டே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகும். ஆக வழித்தடம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஒன்று, டெல்டா மாவட்டம் தொட்டு தீவிரமடைந்தால் நேரடியாக மேற்கு நோக்கி, டெல்டா மாவட்டம் தொட்டு தீவிரமடையாமல் இருந்தால், தீவிரம்னாக்க வெல்மார்க் லோ பிரஷரே ஒரு தீவிரம் தான், அதுவே நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். அதுக்கு இன்னொரு பேர் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆகவே அந்த அமைப்பிலேயே பயணித்தால் அது தென்கடலோரம் சென்று குமரிக்கடல் வழியாக போகும். எது எங்கே அமைந்தாலும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. டெல்டா மாவட்டங்களை தொடும் பொழுது அது டெல்டாவிற்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அடுத்தது அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், அதாவது கடலூர் மாவட்ட உள்பகுதி, விழுப்புரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். எப்போ? 11ஆம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதுமே மழை வாய்ப்பு தென்படுகிறது. அதே நாள் புதன்கிழமை மாலை இரவிலே அது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி சற்று தெற்கு நோக்கி நகரும் பட்சத்தில், அதாவது தீவிரமடையாமல் தெற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் அடுத்தது
அன்றைக்கே புதுக்கோட்டை உண்டு, மன்னிக்கவும், திருச்சி மாவட்டம் பெய்யும் பொழுதே புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கைக்கும் பொழியும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி அறிவித்த பொழுது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கைக்கும் பொழியும். அது இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கி நகரும் பொழுது, அதாவது பாக் ஜலசந்திக்குள் நுழையும் பொழுது மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மற்றும் மதுரை, தேனி, பாலக்காட்டு கணவாய் பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, மேலும் ராமநாதபுரம் உள்பகுதி, தெற்கு பகுதி, தூத்துக்குடி, மேலும் அப்படியே 14ஆம் தேதி 13ஆம் தேதி தெற்கு நோக்கி நகரும் பொழுது, தெற்கு நோக்கி நகர்ந்தாலும் கரை கடந்து போனாலும் மழை பொழிவு இப்படித்தான் அமையும். கரை கடந்து போனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை பொழிவோட அளவு கூடும். கரை கடக்காமல் குமரி கடலை வழியாக சுற்றி கொண்டு போனால் அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அளவான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, அதாவது கனமழை பொழிவை மட்டும் கொடுத்துவிட்டு அப்படியே தென் மாவட்டங்கள் வழியாக போகும் பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கரை கடந்து போனாலும் குமரிக்கடல் வழியாக சுற்றி போனாலும் தென் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. புரியுதுங்களா? நிகழ்வோட வழித்தடம் டெல்டா வட இலங்கை தொட்டு கரை கடந்து மேற்கு மாவட்டங்கள் நோக்கியோ, கரை கடக்காமல் தென் மாவட்ட கரையோரம் வழியாக குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் பொழுது நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். மன்னார் வளைகுடாவிற்குள் போனால் தமிழ்நாடு முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு 1. நிகழ்வு 2, அதாவது நிகழ்வு 1ஓட காலம் டிசம்பர் 11, 12, 13, 14ஆம் தேதி. டிசம்பர் 14ஆம் தேதி இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி தான் விலகி போகும்போது தெரிகிறது. புதிய நிகழ்வோடு இணைவதற்கு சற்று அது தொலைவில் இருக்கும் போல் தெரிகிறது. அதனால் அரபிக்கடல் போய் கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கிழக்கு காற்றை இழுத்து 15ஆம் தேதியும் மழை வாய்ப்பு தெரிகிறது. பெரிய அளவிலே இடைவெளி இருப்பதாக தெரியவில்லை. 15ஆம் தேதி 15ம் மழை இருக்கும். ஆனால் வடகடலோரம் 15 மழை இருக்காது. தென்கடலோரம், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 15ஆம் தேதி மழை இருக்கும். அடுத்த நிகழ்வு 16ஆம் தேதி வெளிச்சுற்றுத்தொட அடுத்த நிகழ்வோட தீவிரத்தன்மையை காட்டத் தொடங்கும். டிசம்பர் 16, 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள், 16, 17, 18, 19, 20, 21 ஆகிய 5-6 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு தீவிரத்தன்மையை தமிழ்நாட்டுக்கு காட்டும். அது வரும்பொழுதே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை தொட்டால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நெருங்கி வரும் நிகழ்வும் டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கைக்கு அருகேதான் வரும். அதிகபட்சமாக வடக்கே முன்னேறினால் மயிலாடுதுறை மாவட்டத்தை தாண்டி வடக்கே செல்ல வாய்ப்பில்லை. ஆக அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தான். ஆகவே மயிலாடுதுறை அல்லது காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை, வட இலங்கை இந்த மாவட்டங்கள், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, வட இலங்கை இந்த பகுதியை மையமாக வைத்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டிசம்பர் 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21 கூட அடுத்த நிகழ்வு தொட்டு விடலாம். ஆனால் 20ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் அதுவும் மழைப்பொழிவை கொடுக்கும். சற்றே முன்னெச்சரிக்கை தேவை. ஏற்கனவே வீடுகள் இழந்தவர்கள் ஒரு நல்ல ஒரு நிவாரண முகாமில் போய் தங்கிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு மனவேதனை கொடுத்தாலும் இப்பொழுதைக்கு எனக்கு இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் தெரியவில்லை. ஆகவே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில், அதாவது வீடுகளை இழந்திருந்தால் அல்லது தாழ்வான பகுதிகளில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிவாரண முகாம்களில் தங்கிவிடுமாறும் அல்லது வசதியான மேடான பகுதிகளில் தங்கிவிடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்வும் அனைத்து வட மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாகேக்கும், ஏனாமிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது 75% மாவட்டங்களுக்கு சற்று ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். அவ்வளோதான் நான் சொல்லலாம். 75% மாவட்டங்களுக்கு அப்படின்னா 75%னா கிட்டத்தட்ட ஒரு 40ல் 38 புதுச்சேரியும் காரைக்காலும் சேர்த்தால் 40ல் ஒரு 30
அதுதான் 75. 40-ல் 30% மாவட்ட 30 மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம ரொம்ப கூடுதல் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி நிகழ்விற்கு. ஆக அந்த நிகழ்வும் இப்பொழுது வரைக்கும் மழை பெய்யவில்லையே, ஏரி குளங்களை நிரப்புமா என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஏரி குளங்களை நிரப்பிவிடும். ஆனால் உடைப்பு ஏற்பட்டு விடாமல் கரைகளை பலப்படுத்தி வைத்துக் கொள்வது உங்களுடைய கட்டாயமாக இப்பொழுது தேவையாக இருக்கிறது. எறும்பு வலை கூட உடைப்பை ஏற்படுத்தும். ஆகவே முன் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு தேவை நீர் கோடையில் பயன்படுத்துவதற்கு. ஆனால் அந்த நீர் அந்த ஏரிக்குள் இருக்க வேண்டும். அந்த ஏரி கரையை அதாவது அனைவரும் நீங்கள் பலப்படுத்துவது கட்டாயமாக இருக்கிறது. மேலும் இதை நான் அறிவிக்கும் பொழுதே உங்களுக்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை என்பதை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஏரி குளங்களை நிரம்புமா என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு கண்டிப்பாக போகும், மழை பெய்யுமா என்கின்ற சந்தேகம் மட்டும் வேண்டவே வேண்டாம் என்று அனைத்து மாவட்ட மக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அந்த நிகழ்வு முடிந்து விட்டது. அடுத்த நிகழ்வு 3 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துமஸுக்குள் அது கரை கடந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் 24ஆம் தேதிக்குள் கரை கடந்து விடும். ஒருவேளை கிறிஸ்துமஸ் நேரத்தில் இருந்தால் மழைப்பொழிவு கடந்த பிறகு கிழக்கு காற்றை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கலாம். அந்த நிகழ்வு கண்டிப்பாக 23 24ஆம் தேதியில தமிழ்நாட்டின் கரையை, அதுவும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அதாவது மயிலாடுதுறை முதல் ராமநாதபுரம் இடைப்பட்ட வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதி பாக்ஜல சிந்து வழியாக அது நகர்ந்து உள்ளே போய் கரை கடக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய 3வது நிகழ்வால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை இல்லை என்று சற்று ஏக்கத்துடன் காத்திருக்கூடிய திண்டுக்கல், திருப்பூர், கோயமுத்தூர் மற்றும் ஈரோடு, புதுக்கோட்டை உள்பகுதி மற்றும் அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து மாத இறுதி நிகழ்வும் ஏற்கனவே வரிசையாக அடுக்கும் பொழுது வட மாவட்ட மக்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கலாம். ஆனால் வட மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும், ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முதல் மற்றும் 2வது நிகழ்வு தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் என்று தெரிகிறது. முதல் மற்றும் 2வது நிகழ்வு, அதாவது 11லிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய 10 நாள் நிகழ்வு தான், 2 நிகழ்வு தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கலாம், அதிகமாக அது பாதிப்பை கொடுக்கும். ஆனால் பிற அடுத்தடுத்து வரக்கூடிய, அதாவது 21லிருந்து 30ஆம் தேதி வரை வரக்கூடிய பின் 10 தேதி நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 20 நாளைக்கு முன்னெச்சரிக்கை தேவை. வரக்கூடிய 11லிருந்து 31 வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் எல்லாமே உள்ள, அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்கள். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை தேவை. ஆனால் முதல் கட்டம் 2 சுற்று தான் நிறைய கொஞ்சம் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. ஆனால் எல்லா நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தரும். 4 நிகழ்வில் மாற்றமில்லை. 3 நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகேயும் 1 நிகழ்வு வட இலங்கை வரையையும் கடக்கும். ஆனால் இதில் காற்று அச்சம் துளியும் வேண்டவே வேண்டாம். அதற்காக ஒரு உதாரணத்தை உங்களுக்கு மனதளவிலே புரிய வைக்கிறேன். ஏற்கனவே வடகடலோர மாவட்டங்கள் மரக்காணம் அருகே கரை கடந்த ஃபெஞ்சல் புயல் தான். ஆகவே அதில் காற்று அச்சம் ஏதும் இல்லை அவர்களுக்கு. காற்று இருந்ததா? இல்லை. ஆனால் மழை பொழிவு தான் அதிகமாக இருந்தது. இப்படி நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் மழை பொழிவு தான் அதிகமாக கொடுக்கும். காற்று அச்சத்தை துளியும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி இருந்தால் நான் முன்கூட்டியே அறிவிப்பேன். அப்படி ஏதும் தெரியவில்லை என்பதன் காரணமாக கண்டிப்பாக அனைத்தும் மழை நிகழ்வுகள் மழைக்கான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும். கால்நடைகளை கடந்த முறை விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் விட்டுவிட்டீர்கள். பாவம், கடலிலே நீந்தி கொண்டிருந்ததை நாம் பார்க்கும் பொழுது வேதனைப்பட்டேன். அனைவரும் வேதனைப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் கால்நடைகளை தயவு செய்து மேடான பகுதிகளிலும், அதாவது ஆடு, மாடு, கோழி, எருமைகள், அதாவது பசுக்கள் எல்லாமே தயவு செய்த பிற உயிர்களுக்கும் நம்முடைய செல்ல பிராணிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கிடுவோம். நாமும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்திடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அச்சமோ பீதியோ வேண்டாம். வருமுன் காப்பதற்கான இந்த அறிக்கையை தவிர அச்சமோ பீதியோ ஏற்படுத்துவதற்காக அல்ல என்பதை பணிவோடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு வழங்குமா என்று தெரியவில்லை என்பதன் காரணமாக வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கும் என்பதை நினைத்து
திட்டமிட்ட பணி செய்து வானிலை அப்டேட்ஸுடன் கட்டாயம் இணைந்திருந்து பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.